அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசுவின் இனிய திருப்பெயரில் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன். இயேசுவின் ஆளுமை என்னும் தொடரில் இன்று இயேசு திரு அவையின் திருச்சபையின் நிறைவாக இருக்கிறார் என்ன ஒரு வித்தியாசமான செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். நம்முடைய திரு அவைக்கு தலைவராக, திரு அவையின் மூலைக்கல்லாக, திரு அவையின் மையமாக, ஊற்றாக இயேசுவே இருக்கிறார். இயேசு தோற்றுவித்த திரு அவை, இயேசு உருவாக்கிய திருச்சபை, நாம் தான் அந்த திருச்சபை. நாம் எல்லோரும் இயேசுவின் உடலாக இருக்கிறோம். இயேசுவின் உடலாகிய திருச்சபை, இயேசுவே அதற்கு நிறைவாக இருக்கிறார். ஆகவே நம்முடைய திரு அவையினுடைய பணி என்ன? வாட் இஸ் த மிஷன் ஆஃப் த சர்ச் என்பதை நாம் இயேசுவிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். இயேசுவை நோக்கி செல்வது, இயேசுவை நோக்கி அனைவரையும் அழைத்து வருவது, இதுவே திரு அவையின் தலையான பணி, இதுவே திருச்சபையின் தலையான நோக்கம். காரணம், இயேசுவே திரு அவையின் நிறைவாக இருக்கிறார் என அருமையான செய்தியை எபேசியர் திருமடல் 1:22-23 வாசிக்கின்றோம். பவுலடியார் சொல்கிறார், அனைவரையும் கிறிஸ்துவுக்கு அடிபணியச் செய்து அனைத்துக்கும் மேலாக அவரை திருச்சபைக்கு தலையாக தந்தருளினார். கடவுள், திருச்சபையோ அவரது உடல், எங்கும் எல்லாவற்றையும் நிரப்புகின்ற அவரால் அது நிறைவு பெறுகின்றது. கிறிஸ்துவால், இயேசுவால் திரு அவை நிறைவு பெறுகின்றது. இதை நாம் மறந்துவிடக்கூடாது. நாம் பல பணிகளை செய்யலாம். சமூக பணிகளை செய்கிறோம், கல்வி பணிகளை செய்கிறோம், மருத்துவ பணிகளை செய்கிறோம். அனைத்தையும் இயேசுவின் பெயரால், இயேசுவுக்காக, இயேசு வழியாக, இயேசுவால் நாம் செய்கிறோம். அவரே நம்முடைய பணிகளை நிறைவடைய செய்கிறார். அவரே நம் திரு அவையை நிறைவு பெறச் செய்கிறார். இதை நாம் மறந்துவிடக்கூடாது. இயேசுடைய ஆளுமை நமக்கு கற்றுத்தருகிற ஒரு பாடம், இயேசுவே நம் வாழ்வின் நிறைவு. நம் தனி வாழ்வின் நிறைவாக இருக்கிறார், நம் குடும்ப வாழ்வின் நிறைவாக இருக்கிறார். திரு அவை சமூகம் என்னும் குடும்பத்தின் நிறைவாகவும் இயேசுவே இருக்கிறார். அந்த இயேசுவை போற்றி, இயேசுவை நோக்கி நாம் நடப்போமாக, இயேசுவோடு பயணிப்போமாக, இயேசுவை நம் வாழ்வின் நிறைவு இலக்காக கொள்வோமாக. உங்களுக்கு அமைதி உரித்தாக.